ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வித் சமையல். இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதில் பெருங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கேரட், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அது ஒரு சுண்டைக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம வெந்தோடனே அதில் கத்திரிக்காய், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கிட்டு சுண்டைக்காய் அளவு புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். அடுத்து சாம்பார் தூள் 1 டீஸ்பூன். நம்ம சாம்பார் தூள் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் திக்னஸ்க்காக நான் இட்லி மாவு 1 டீஸ்பூன் கரைச்சி ஊற்றிருக்கேன். இல்லை கடலை மாவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதித்த உடனே வெல்லம் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா